அதிமுகவினர் இன்னைக்கு நெறைய பேர் டிவிகேக்குள்ள வேக வேகமா வந்து சேர்றாங்க. ம். அது தேவையா? அவங்கள சேர்த்துக்கணுன்ற தேவை இருக்குதா என்ன? விரைவுல திமுக வந்து வருவாங்க. சார் இல்ல அது என்னத்துக்கு சார்? உங்களுக்கு தான் ஏன் அவங்க 2 பேருமே வேண்டாம். நீங்க என்ன தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, அப்புறம் என்னது இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவார்ல? தூரமா போன தூரசக்தி தூர சக்தி, கேளுங்க. வேற இன்னும் கூட என்ன மற்றும் பலர். ம். இந்த மாரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனா அவங்கலாம் நமக்கு எதுக்கு? நம்ம மக் தான் தூய சக்தியாச்சுல்ல அதான் நான் சார். சொல்றேன் புரிஞ்சுங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருந்த நபர் இன்றைக்கு மாற்றுக் கட்சியில் உள்ள தலைவர்களும் விரும்பக்கூடிய முதல்வராக இருக்கிறார்ன்றதுனால இவரை நேசித்து வராங்க. ம். வரவங்கள ஏன் வர வேணாம்னு இல்ல சார். சொல்லுவாங்க? அவங்கலாம் கடந்த காலங்கள்ல என்ன மாரி நிலையில இருந்தாங்க? இன்னைக்கு எந்த யார் சார் கட்சியில சிஎம்? இருந்தாங்க? இன்னைக்கு யார் சார் இல்ல சிஎம்? அவங்க மேலயும் ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு, அது போன்ற நெறைய குற்ற பின்னணியும் இருந்திருக்கு. ம்ஹ்ம். சரி ஓகே. அன்னைக்கு தவறு செய்தவர்கள். ம். அங்க வந்ததுமே அவங்க தூயவர்களா மாறிர்றாங்களா? தூயவர்களா மாறுறதுக்கு இல்ல சார். இங்க வந்துட்டாங்கன்னா, இங்க முதலமைச்சர் யாரு? அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொத்திக்கிட்டு ஒழுங்கா தான் இருந்தாங்கன்னு அர்த்தம். ஓ! இங்க எந்த சேட்டையெல்லாம் செய்ய முடியாது. அங்க வந்து நீங்க 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு ஜெகத் ரட்சகன் பணத்த கொண்டு போய் பிணவரில ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவருக்கு எம்பி வாய்ப்பு குடுத்தாங்க தெரியுங்களா? ம். அந்த சீன் இங்க இல்லன்றேன். ம்ஹ்ம். இவர் வந்து எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய, மக்களை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள்.